ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல் NB Cooks Homemade ரெசிபி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு பஜ்ஜி ரெசிபி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சி இருக்கும், சூப்பர் ஹெல்தி டேஸ்டி. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த நோம்பு டைமில் நீங்கள் கஞ்சி கூட சேர்த்து சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இல்லைனா மழை சீசன் வரப்போகுது, இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் டீ காஃபி கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே சுடு சுடு பஜ்ஜியோடு நம்ம ஒரு ஜிஞ்சர் டீ இல்லைன்னா சுடு ஃபில்டர் காஃபி கூட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பர் இருக்கும். இப்போ நோம்பு டைம், அதனால் நீங்கள் நோம்பு வச்சுட்டு நாள் ஃபுல்லாக நோம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கஞ்சி கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, பார்த்த உடனே அப்படியே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுன்னா இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் வாழைக்காய் கூட செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மீடியம் சைஸ் ஒன்று கத்திரிக்காய் எடுத்தது நீளமாக. உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் சின்ன காயில் கூட போட்டு செய்யலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு சின்ன கிண்ணம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ரை மசாலாவில் என்னென்ன போட்டிருக்குன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஜீராத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் இன்னொன்று ட்ரை மசாலா, நான் ஃப்ரை மசாலா போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் பச்சை அரிசி மாவு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சோடா, அப்பம் சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கடைச்சி வச்சிடலாம் மாவு. நான் இன்னொன்று ட்ரை மசாலா போட்டிருக்கு. அது ஜீரா இருக்குது, முழு ஜீரா, அதுக்கப்புறம் வடை மிளகா, கொஞ்சம் கசூரி மெத்தி போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். அது கொஞ்சம் சேர்த்துனிங்கன்னா நல்லா ஸ்மெல்லு கம்மு ஸ்மெல்லு வரும். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடலை மாவு நல்லா கடைச்சி வச்சிடலாம். ரெஸ்ட்டுக்காக வச்சிடலாம், ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட்டுக்காக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு மீடியம் சைஸாக கத்திரிக்காய் எடுத்திருக்கு. நான் நீளமாக ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கு. அது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஃபுல்லாக நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தடவி ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா நல்லா உள்ளுக்குள்ளே உப்பு அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் விட்டுட்டு வந்துடும். அதனால் ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சி வரும். அதனால் நல்லா வெந்து போயிடும், உப்பு உள்ளுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் உடனே உப்பு போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ உப்பு அப்சர்வ் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே செஞ்சிட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு உப்பு இல்லாமல் ஒரு மாதிரி சப்பையாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 பிஞ்ச் உப்பு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். கத்திரிக்காய் நம்ம 5 நிமிஷம் ரெஸ்ட்டுக்காக வச்சிடலாம். அதுக்குள்ளே ஆயிலை ஹாட் பண்ணுறதுக்காக நாங்கள் கடாய் வச்சுட்டு நல்லா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சூடு பண்ணிடலாம். சூடாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் இருக்குல்ல, நம்ம கடலை மாவில் நல்லா டிப் பண்ணி முக்கிட்டு நல்லா முக்கணும். 2 பக்கம் அப்படியே சைடில் திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலுக்குள்ளே அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டிங்கன்னா நல்லா ஒரு உடனே இன்னொன்று போட்டுடாதீங்க. போட்டுட்டிங்கன்னா அப்படியே ஒட்டி போயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா உப்பி வராது. அதனால் 30 செகண்ட் இல்லைன்னா 40 செகண்ட் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 2ஆவது போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கடாய் எடுக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் 2, 3, 4 எவ்வளோ போட முடியும் போட்டுக்கோங்க. நிறையா போட்டுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு க்ரன்ச்சியும் வராது. அதுக்கப்புறம் நல்லா அப்படியே நல்லா புசு வராது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய், மீடியம் பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்தது. அதில் 7 பீஸ் தான் வந்திருக்குது. நான் ஃபஸ்ட்டு 3 பீஸ் ஃப்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் 2 பீஸ், அதுக்கப்புறம் 2 பீஸ் ஃப்ரை பண்ணி 3 டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஷவர்மா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் வருது. இப்போது நல்லா க்ரன்ச்சி கூட ஆகுது. ஸோ நாங்கள் அரிசி மாவு போட்டதுனால அவ்வளோ சூப்பராக க்ரன்ச்சி வரும். நீங்கள் கண்டிப்பாக அரிசி மாவு கூட சேர்த்து போட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் க்ரன்ச் அப்படியே இருக்கும். இல்லைன்னா வெறும் கடலை மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உங்களுக்கு க்ரன்ச்சி போயிடும். அதனால் இது இப்போது பச்சரிசி மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே க்ரன்ச்சி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இந்த பேட்ச் ஆயிடுச்சு, இன்னொரு பேட்ச் சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி என்னோடய சேனலுக்குள்ளே நிறைய ரெசிபிஸ் போட்டு வச்சுருக்கோம். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இருக்கும், ஒரே மாதிரி இல்லாமல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்ல ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்காக கொண்டு வரேன். நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அப்போ தான் எனக்கு மோட்டிவேட் ஆகிடும். அப்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டான புதுசாக ரெசிபி போடுறதுக்காக தோணும். இப்போ ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் பிளேட்டிங் பண்ணியாச்சு. இப்போ பிளேட்டிங் போட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்குது. சூப்பராக க்ரன்ச்சியாக புசு அப்படியே நல்லா அழகாக வந்திருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இது கூட டீ காஃபி இல்லைனா கஞ்சி கூட, நோன்பு டைம்லனா கஞ்சி கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சம் நம்ம வந்து பிளாக் சால்ட் இல்லைனா சாட் மசாலா போட்டு நல்லா அப்படியே சாப்பிட்டா, சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும். மழை சீசன் வரப்போகுது. நீங்கள் கண்டிப்பாக மழை டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஈவினிங் டைம் கெஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் டீ கூட சேர்த்து கொடுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் கத்திரிக்காய் எடுத்தது நான் உங்களுக்காக பிக்சர் எடுத்துகிட்டு தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன். அந்த சைஸ்லேயே கத்திரிக்காய் என்னோடது. நீங்கள் என்ன சைஸில் இருக்குது, சின்ன சைஸ்னால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் டேஸ்ட்டு தான் வரணும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.